என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 55வது வசனத்தில், கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். சங்கீதக்காரன் இந்த இடத்தில் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். உடைய நாமத்தை நினைத்து உம்முடைய வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். எந்த வேளைகளில்? ராக்காலத்தில், வெளிச்சம் மங்கி போயிருக்கிற நேரத்தில், இருளின் வீரியம் அதிகமாயிருக்கிற அந்த சமயத்திலும் நான் உம்முடைய நாமத்தை நினைக்கிறேன், உம்முடைய வேதத்தை கைக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறார் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு சில பேர் வெளிச்சம் இருக்கிற வேலையில் நல்ல வேதத்தை வாசிப்பாங்க. வெளிச்சம்னு சொன்னால் நீங்கள் பகல் வேலையை குறித்து தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறாருன்னு சொல்லி நினைக்காதீங்க. அதாவது பாவம் செய்யத்தக்க சூழ்நிலை இல்லாத ஒரு வேலை, அதுதான் வெளிச்சமான ஒரு வேலை. இருளான வேலை என்று சொன்னால் பாவம் செய்யத்தக்க ஒரு சூழ்நிலை, எல்லா வகையிலும் பாவத்தை செய்யத்தக்கதாக எல்லா காரியங்களும் கைகூடி வந்திருக்கும், அதுதான் இருளான வேலை. இப்போ உதாரணத்துக்கு, போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு அந்த தனித்து விடப்பட்ட அந்த சமயத்தில் தன் வேலையை செய்வதற்காக அந்த அறைக்குள்ளே கடந்து போகும்போது போத்திபாரின் மனைவி அந்த இடத்துல வந்து அந்த விபச்சார பாவத்தை செய்ய தூண்டினான். அது இருள் நிறைந்த ஒரு வேலை. இன்றைக்கு வெளிச்சம் நிறைந்த வேலையில் பல பேர் கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கை கொள்ளுவாங்க, நல்லா அவரை துதிப்பாங்க, அவருடைய நாமத்தை குறித்தே பேசுவாங்க. ஆனால் இருள் நிறைந்த வேலை வந்து விட்டால் பாவத்துக்கு பின்பாகவே போக ஆரம்பித்துடுவாங்க. ஆனால் சங்கீதக்காரன் இந்த இடத்தில் சொல்கிறார், ரா காலத்தில் உடைய நாமத்தை நான் நினைக்கிறேன், உடைய வேதத்தை கைக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த உலகம் முழுவதும் இருளுக்குள் காணப்படுகிறது. எல்லா பக்கமும் பாவம் நிறைந்த காரியங்கள், திரும்பின பக்கமெல்லாம் விபச்சாரம், வேசித்தனம், கொலைவெறி, களியாட்டுக்கள், குடிவெறி, களியாட்டுக்கள் என்று சொல்லி நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்குனுக்குள் கிடக்கிறது, இருளில் மூழ்கி கிடக்கிறது. திரும்பின பக்கமெல்லாம் பாவம் தண்ணீரைப் போல ஓடிக்கொண்டிருக்கிறது பாருங்கள். ஆனால் இதன் நடுவில் நாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை தியானிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும். எல்லா சமயத்திலும் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிங்க. பாவம் உங்களை சுற்றி வளைத்து கொள்ளும். பாவத்தை செய்வதற்கான எல்லாவித சந்தர்ப்பங்களும் அந்த இடத்துல ரொம்ப அருமையாக அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும். அந்த பாவத்தை நீங்கள் செய்தால் கூட யாருக்கும் தெரியாது என்ற ஒரு நிலை கூட காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அந்த இருளான வேளையிலும் ஆண்டுடைய வார்த்தையை கைக்கொள்ள ஆரம்பிங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா சமயத்திலும் அவருடைய நாமத்தையே நாம் தியானிப்போம், அவருடைய வசனத்தையே கைக்கொள்ளுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.